ஃபிபனோசி சின்ன பூல இருந்து ஆகாய மண்டலம் வரைக்கும் எல்லாமே ஃபிபனோசி தான். ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? லெட்ஸ் see in this video. நம்ம 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டில் வந்து ஃபிபனோசியை பற்றி படிச்சிருப்போம். அது வெறும் மேக்ஸ் மட்டும் கிடையாது. நம்ம கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற அல்காரிதம், பயாலஜியில் வந்து நேச்சரோட பிஹேவியர், மியூசிக் கம்போசிஷன், ஸ்ட்ரக்சரிங், ஆர்கிடெக்சர் எல்லா விஷயத்துலையுமே வந்து ஃபிபனோசி இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்லேயும் ஃபிபனோசி இருக்குது. ஃபிபனோசியை பற்றி நீங்கள் இன்னும் வந்து கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபிபனோசி நம்பர்னா என்ன, ஃபிபனோசி ரேஷியோஸ்னா என்னங்கிறது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஃபிபனோசி நம்பரை வந்து பார்த்துருவோம். உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியறதா வந்து ஃபிபனோசி நம்பர்னு சொல்லுவோம். 0, 1, 1, 2, 3, 5, 8, 13 அப்படி போயிட்டே இருக்கும். ஃபிபனோசி நம்பர் வந்து எப்படி கிரியேட் ஆச்சுன்னா 0, 1 நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா 1. அது எப்படி வந்துச்சுன்னா வந்து இந்த 0 and 1 ஆட் பண்ணால் நெக்ஸ்ட் நம்பர் வரும். 1 and 1 ஆட் பண்ணால் நெக்ஸ்ட் நம்பர் வரும். 1 and 2 ஆட் பண்ணால் நெக்ஸ்ட் நம்பரான 3 வரும். 2 and 3 ஆட் பண்ணால் நெக்ஸ்ட் நம்பரான 5 வந்து வரும். 3 and 5 ஆட் பண்ணால் நெக்ஸ்ட் நம்பரான 8 வந்து வரும். ஸோ இந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக போயிட்டு இருக்கிறதா வந்து ஃபிபனோசி நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் ஃபிபனோசி நம்பரில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிபனோசி ரேஷியோஸ்ன்னு வந்து இருக்குது. 0.2, 0.5, 0.6, 0.7 வந்து வேரியஸ் ஃபிபனோசி ரேஷியோஸ் இருக்குது. அதில் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 0.5 and 0.6 தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அது என்ன 0.6 வந்து நம்ம 0.6 and 0.5 ஏன் அதிகமாக யூஸ் பண்ணுறோம்னா 0.5ங்கிறது நம்மளோட பேசிக் பிஹேவியர். ஹியூமன்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு பாதி ஒரு விஷயம் வந்து ஒரு பாதிக்கு வரும்போது வந்து நம்ம திருப்பி வந்து ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஆன்டிசிபேஷன் இருக்கும். அதனால தான் 0.5ங்கிறத வந்து நம்ம வந்து பேசிக் ஃபிபனோசி ரேஷியோஸில் வந்து வச்சுருக்கோம். பட் ஸ்டாக் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் வந்து கோல்டன் ரேஷியோ, ஃபிபனோசியோட கோல்டன் ரேஷியோவை எதோ சொல்லுவாங்கன்னா 0.6 லெவலில் தான் கோல்டன் ரேஷியோ சொல்லுவாங்க. அது ஏன் 0.6 வந்து சொல்கிறாங்கன்னா ஃபிபனோசி நம்பர் வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பரையும் வந்து நீங்கள் வந்து டிவைட் பண்ணிங்கன்னா ஐ வில் ஷோ யூ த எக்ஸாம்பிள் எப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 divided by 3 போட்டிங்கன்னா வந்து யூ வில் கெட் 0.6. 3 divided by 5 போட்டிங்கன்னா யூ வில் கெட் 0.6. 5 divided by 8 ஒன்ஸ் அகைன் போட்டிங்கன்னா 0.6 அண்ட் இட் கண்டினியூஸ். ஒவ்வொரு நம்பருக்கும் வந்து இப்படியே தான் வந்து நடக்கும். அதனால தான் 0.6 லெவலில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த இம்பார்ட்டண்ட் ரேஷியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 and 0.6. இது எப்படி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து அப்ளை ஆகுங்கிறத நெக்ஸ்ட் வந்து நான் சில எக்ஸாம்பிள்ஸோடு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டவுன் ட்ரெண்ட் ஸ்டாக். டவுன் ட்ரெண்ட் ஸ்டாக்குக்கு நீங்கள் ஃபிபனோசி லெவல் எப்படி மார்க் பண்ணணும்னா வந்து ஹை டு லோ தான் வந்து நம்ம ஃபிபனோசி வந்து மார்க் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டாக் ஐஎக்ஸ் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் இன் அ டவுன் ட்ரெண்ட். ஸோ அந்த ஸ்டாக்குக்கு வந்து நீங்கள் வந்து ஃபிபனோசி பிளாட் பண்ணிங்கன்னா யூ நீட் டு பிளாட் ஃப்ரம் ஹை டு லோ. அண்ட் ஒன் மோர் திங் இதை நான் சொல்லணும் என்னென்னா வந்து ஃபிபனோசி பேசிக்கலி இதை வந்து நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு இண்டிகேட்டர், எந்த ஒரு டூல் ஆகட்டும், அதை நீங்கள் ஹையர் டைம் யூஸ் பண்ணும்போது அதோட எஃபிஷியன்சி வந்து இன்னி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதோட அக்யூரேசி வந்து இன்னி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம வந்து மினிட்ஸ்லையோ இல்லை ஹார் டைம் ஃப்ரேம்லையோ இல்லை டே டைம் ஃப்ரேமே கூட பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து லோவர் டைம் ஃப்ரேமில் தான் வந்து கன்சிடர் பண்ணணும். வீக்லி அண்ட் மந்த்லி வில் பி த ஹையர் டைம் ஃப்ரேம். அந்த டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணும்போது அந்த அக்யூரேசி வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். சேம் இங்கே பார்த்தீங்கன்னா ஐஎக்ஸ் வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து நான் ஃபிபனோசி பிளாட் பண்ணியிருக்கேன், ஹை டு லோ மார்க் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் ஒரு செட் ஆஃப் டிமாண்ட் வந்து கிரியேட் ஆனவனே அந்த ஸ்டாக் வந்து திருப்பி வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சது. எந்த ஸ்டாக் எடுத்துட்டாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிபனோசி லெவல் 0.2, 0.3, 0.5, 0.6 இந்த ஒவ்வொரு லெவல்லையுமே வந்து ஏதோ ஒரு லெவல் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாவோ ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்குக்கு வந்து இனிஷியலாக வந்து இட் வாஸ் டேக்கிங் ரெசிஸ்டன்ஸ் அட் 0.2 லெவலில் உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ட் ஆச்சு. அண்ட் ஆஃப்டர் தட் ஸ்மூத்தாக மேலே போய் 0.6 லெவல் வந்தவனே இட் ஸ்டார்டட் ரிஜெக்டிங். இது ஜஸ்ட் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான். நீங்கள் வந்து நிறைய ஸ்டாக்ஸில் வந்து பிளாட் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து புரியும் ஃபிபனோசி வந்து எவ்வளோ ஒரு எஃபெக்டிவான டூல், அந்த ரேஷியோஸ் எல்லாம் எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஆக்ட் ஆகுதுங்கிறது நீங்களே வந்து கண்கூடாக பார்க்க ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் நான் அப் ட்ரெண்டில் இருக்கிற ஸ்டாக்கு ஃபிபனோசி பிளாட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா தேஜஸ் நெட்வொர்க். இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் இட் வாஸ் அன் அப் ட்ரெண்ட். ஸோ ஜஸ்ட் வந்து ஃபிபனோசி பிளாட் பண்ணுறேன். அப் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாட்டம் டு டாப் தான் வந்து ஃபிபனோசி வந்து பிளாட் பண்ணணும். இப்படி பிளாட் பண்ணிங்கன்னா இட் வில் ஷோ த வேரியஸ் ரேஷியோஸ் இன் ஃபிபனோசி. நீங்கள் பாருங்கள் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இட் டுக் சப்போர்ட் அட் 0.3 லெவல் ஃபிபனோசி லெவலில் கரெக்டாக வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. அதே இந்த டைமில் இருக்கும்போது இட் வாஸ் த ஹை. இந்த இடத்துல நம்ம பிளாட் பண்ணும்போது சேம் யூ கேன் சி 0.5 லெவலில் ஃபிபனோசி வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. அண்டு இப்போது ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கு நம்ம பிளாட் பண்ணி பார்ப்போமே.
இப்போ கூட பார்த்தீங்கன்னா 0.2 லெவல் ஃபிபனோசியில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இன்கேஸ் இப்போ மார்க்கெட் கண்டிஷன் சரியில்லை, இல்லை இந்த ஸ்டாக்குக்கு வந்து ஏதோ சம்திங் ஒரு ரிசல்ட் ஓரியன்டாவோ இல்லை வேறு ஏதோ விஷயமாவோ இந்த ஸ்டாக் ட்ராப் டவுன் ஆச்சு, இன்கேஸ் ஆச்சுன்னா there is a high possibilities 0.3ல வந்து நம்மளுக்கு வந்து டிமாண்ட் கிரியேட் ஆக இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவு ஃபிபனோசி ஒர்க்ஸ். ஃபிபனோசி பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதை ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டூலாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி மேனுவலாக பிளாட் பண்ணுறோமோ அதை விட இது வந்து எஃபெக்டிவாக இருக்கும். சின்ஸ் இட் இஸ் அ டூல் யூஸ்ட் பை லாட் அண்ட் லாட் ஆஃப் பீப்புள். அண்ட் ஆல்ரெடி நான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷனில் சொன்ன மாதிரி பூலேருந்து ஆகாயம் வரைக்கும் எல்லாமே ஃபிபனோசியில் இருக்கும்போது ஸ்டாக் மார்க்கெட்டோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து ரன் ஆகும். ஏன்னா இட்ஸ் அ ஹியூமன் பிஹேவியர். ஸோ நீங்கள் ஃபிபனோசி டூலை யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங் நான் சொல்கிறது என்னென்னா வந்து ஃபிபனோசி ஜஸ்ட் வந்து நீங்கள் அந்த டூலில் மட்டும் இல்லாமல் வேரியஸ் திங்ஸ் கூட கோரிலேட் பண்ணும்போது அது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ RSI ஆகட்டும், இல்லை மூவிங் ஆவரேஜ் கூட நீங்கள் கோரிலேட் பண்ணும்போது அது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கோரிலேஷன் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி வந்து நீங்கள் எந்த டூல்ஸை எந்தெந்த டூல் கூட கோரிலேட் பண்ணால் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து நான் வந்து ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஃபிபனோசி வீடியோ. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை இன்ட்ரெஸ்டிங்காக கற்றுக்கணும் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டோட ரியல் ஃபேஸை வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பட்டனை எனேபிள் பண்ண மறந்துடாதீங்க. See you next video.